தட்ஸ் ஆல் ட்ரிப் இது ஒரு ஆட்டோ மற்றும் கேப் புக்கிங் ஆப். ஆட்டோ, டாக்ஸி, செடான், மேக்ஸி கேப், டாடா ஏஸ், 25 சீட் மினி பஸ் எல்லா வண்டியும் இந்த ஆப்குள்ளே அட்டாச் பண்ணிக்கலாம். டாக்குமெண்ட்ஸை அப்லோட் பண்ண உடனே அப்ரூவல் கொடுத்துருவாங்க. கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க லிங்கை கிளிக் பண்ணி தட்ஸ் ஆல் ட்ரிப்பை டவுன்லோட் பண்ணிக்கலாம். திமுக உடனான தொகுதி பங்கீட்டு பேச்சுவார்த்தை தொடங்கியிருக்கிறது. முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். தொகுதி பங்கீட்டில் திமுக எந்த கெடுவையும் விதிக்கவில்லை என்று தமிழக காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை தெரிவித்திருக்கிறார். முதல்வர் ஸ்டாலினுடன் மரியாதை நிமித்தமான சந்திப்பு நடைபெற்றது என்று தமிழக காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை தெரிவித்திருக்கிறார். முதல்வர் ஸ்டாலினுடன் ப. சிதம்பரம் சந்திப்பு குறித்து காங்கிரஸ் மாநில தலைவர் செல்வ பெருந்தகை விளக்கம் அளித்திருக்கிறார். இந்த சந்திப்பு மரியாதை நிமித்தமான சந்திப்பு என்றும் அவர் செய்தியாளர்கள் சந்திப்பில் தெரிவித்திருக்கிறார். முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். திமுக உடனான தொகுதி பங்கீட்டு பேச்சுவார்த்தை தொடங்குகிறது என்று செல்வ பெருந்தகை தெரிவித்திருக்கிறார். திமுக உடனான தொகுதி பங்கீட்டு பேச்சுவார்த்தை தொடர்கிறது என்று காங்கிரஸ் மாநில தலைவர் செல்வ பெருந்தகை தெரிவித்திருக்கிறார். முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். மேலும் இது தொடர்பான விவரங்களை நமது செய்தியாளர் லட்சுமணன் வழங்க கேட்கலாம். லட்சுமணன், வணக்கம். தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை தொடர்பாக ப. சிதம்பரம் மற்றும் தமிழக காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை இருவரும் முதலமைச்சரை சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தினர். முதலமைச்சரை சந்தித்த பிறகு காங்கிரஸ் மாநில தலைவர் செல்வ பெருந்தகை செய்தியாளர்கள் சந்திப்பில் இந்த சந்திப்பு மரியாதை நிமித்தமான சந்திப்பு என்று தெரிவித்திருக்கிறார். மேலும் கூட்டணி பேச்சுவார்த்தை தொடர்கிறது என்றும் தெரிவித்திருக்கிறார். அது பற்றி விவரங்கள் என்ன, சொல்லுங்க. 2026 சட்டமன்ற தேர்தலை நோக்கிதான் தேர்தல் பணிகள் முழுவதுமே அனைத்து அரசியல் கட்சிகளும் தீவிரமான முறையில் மேற்கொண்டு வருகின்றனர். அந்த வகையில் திமுக சார்பாக பார்த்தோம் என்றால் விருப்பமனு கொடுக்கும் பணிகள், விருப்பமனு பெறும் பணிகள், கூட்டணி கட்சிகளுடன் தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை என இந்த அரசியல் வட்டாரத்தில் தொடர்ந்து தேர்தல் பணிகள் தீவிரமான முறையில் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. அதன் தொடர்ச்சியாக தான் தற்போது இன்று பார்த்தோம் என்றால் தொடர்ந்து தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி மற்றும் திமுக தொடர்ந்து கூட்டணி பேச்சுவார்த்தை தொடர்ந்து அந்த தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை மேற்கொண்டு வரக்கூடிய நிலையில் முதற்கட்டமாக நடைபெற்ற பேச்சுவார்த்தை தொடர்ந்து உடன்பாடு எட்டப்படாத காரணத்தினால் அடுத்த கட்டமாக இரண்டாம் கட்டமாக இந்த பேச்சுவார்த்தையை பொறுத்தவரைக்கும் இன்று நடைபெற்றது. குறிப்பாக சென்னை ஆழ்வார்பேட்டையில் இருக்கக்கூடிய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இல்லத்தில் தான் இரண்டாம் கட்ட பேச்சுவார்த்தையானது நடைபெற்றது. இந்த பேச்சுவார்த்தையில் மத்திய முன்னாள் அமைச்சர் அதாவது ப. சிதம்பரம் மற்றும் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் தலைவர் செல்வ பெருந்தகை, மேலும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின், திமுக சார்பாக நாடாளுமன்ற உறுப்பினர் கனிமொழி உள்ளிட்ட 4 பிரதிநிதிகள் மட்டும் பங்கேற்று இந்த ஆலோசனை கூட்டத்தில் மேற்கொண்டனர். அதன் தொடர்ச்சியாக எத்தனை சீட்டுகள் அதாவது எத்தனை தொகுதிகள் இந்த நாடாளுமன்ற சட்டமன்ற தேர்தலில் திமுக காங்கிரஸ் கட்சிக்கு ஒதுக்கப்படும் என்ற ஒரு கேள்விக்குறி எழுந்து வரக்கூடிய நிலையில் 24 முதல் 28 சீட் மட்டுமே இந்த திமுக காங்கிரசுக்கு வழங்கப்படுவதாக ஒரு தகவலும் தெரிவிக்கப்பட்டிருந்தது. அந்த வகையில் கூடுதலான தொகுதிகள் வழங்க வேண்டும் என காங்கிரஸ் ஒரு வலியுறுத்தல் வைத்த நிலையில் தொடர்ந்து தற்போது பார்த்தோம் என்றால் இன்று இறுதி கட்டமாக இந்த தொகுதி பங்கீடு குறித்த பேச்சுவார்த்தையானது முதலமைச்சர் தலைமையில் நடைபெற்றது. அதன் தொடர்ச்சியாக கிட்டத்தட்ட 1 மணி நேரம் நடைபெற்ற இந்த பேச்சுவார்த்தைக்கு பிறகு முன்னாள் அமைச்சர் மத்திய அமைச்சர் ப. சிதம்பரம் மற்றும் செல்வ பெருந்தகை முதலமைச்சர் இல்லத்திலிருந்து சென்று ப. சிதம்பரம் சென்னை நுங்கம்பாக்கம் இருக்கக்கூடிய ப. சிதம்பரம் இல்லத்திற்கு சென்றனர். அதன் தொடர்ச்சியாக செல்வ பெருந்தகையும் மற்றும் ப. சிதம்பரமும் தொடர்ந்து இருவரும் சந்தித்து பேசிக் கொண்ட நிலையில் அடுத்த கட்டமாக தொடர்ந்து செல்வ பெருந்தகை சென்னை நுங்கம்பாக்கத்தில் செய்தியாளர்களை சந்தித்து பேசியிருந்தார். அப்போது அவர் பல்வேறு கருத்துக்களை முன்வைத்திருந்தார். குறிப்பாக திமுக காங்கிரஸ் கூட்டணி வெளியே செல்வதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும் பல்வேறு அரசியல் வட்டாரத்தில் பேசப்பட்டு வந்த நிலையில் அதற்கு பதிலளிக்கும் விதமாக தான் தற்போது செல்வ பெருந்தகை ஒரு பேட்டி ஒன்று அளித்திருக்கிறார். அதில் என்னென்ன கருத்துக்கள் தற்போது நாம் பார்க்கலாம். திமுக மற்றும் காங்கிரஸ் கூட்டணி உறுதியாக இருக்கிறது என தற்போது செல்வ பெருந்தகை பேட்டியின் மூலம் தெரிவித்துள்ளார். இதற்கு முன்பாகவே தமிழக வெற்றிக்கழகம் கூட திமுகவுடன் பிரிந்து காங்கிரஸ் கட்சியினர் கூட்டணி வைக்கும் என பல்வேறு தரப்பு மக்கள் சார்பாக ஒரு தகவல் வெளியாக நிலையில் அதற்கு பதிலளிக்கும் விதமாக தற்போது திமுக மற்றும் காங்கிரஸ் கூட்டணி உறுதியாக இருக்கிறது என தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை பேட்டியின் மூலம் தன்னுடைய கருத்துக்களை பகிர்ந்தார். இது மட்டுமல்லாமல் கூட்டணி உறுதியாக உள்ளது, அதாவது காங்கிரசும் திமுக கூட்டணியும் உறுதியாக உள்ளது, எந்த ஒரு பிரச்சனை இல்லை எனவும் கூறியுள்ளார். தவறான தகவலை மட்டுமே பரப்ப வேண்டாம். குறிப்பாக சமூக வலைதளங்கள் மற்றும் பல்வேறு செய்திகள் மூலம் பார்த்தோம் என்றால் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியும் தமிழக வெற்றி கழகம் இணைந்து இந்த சட்டமன்ற தேர்தலில் எதிர்கொள்ள இருப்பதாக ஒரு தகவல் வெளியான நிலையில் அதில் தவறான தகவலை பரப்ப வேண்டாம் என
பதிலளிக்கும் விதமாக ஒரு தகவலையும் தெரிவித்துள்ளார். இது மட்டும் இல்லாமல் தொகுதிகள் குறித்து பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறோம். குறிப்பாக தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி சார்பாக 35 முதல் 40 தொகுதிகள் கிட்டத்தட்ட இந்த ராஜ்யசபா சீட்டோட சேர்த்து 40 தொகுதிகள் கேட்கப்பட்ட வரும் நிலையில் திமுக சார்பாக 25 முதல் 28 சீட் மட்டுமே கொடுக்கப்படுவதாக உறுதியளிக்கப்படுகின்றனர். அந்த வகையில் கூடுதலான தொகுதிகள் வழங்க வேண்டும் என தொடர்ந்து ஒரு கோரிக்கை வைத்த நிலையில் அதற்கான பேச்சுவார்த்தையை தொடர்ந்து நாங்கள் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வருவோம் என தற்பொழுது கூட்டணி தெரிவித்துள்ளது. இது மட்டும் இல்லாமல் திமுக மற்றும் காங்கிரஸ் கூட்டணி பொறுத்தவரை இழுபறியில் இருப்பதாக பல்வேறு செய்திகள் வந்த நிலையில் இருபறியில் எல்லாம் இல்லை, நாங்கள் தொடர்ந்து தொகுதிகள் குறித்து பேசி வரும், விரைவில் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியிடுவோம் என தற்போது தெரிவித்திருக்கிறார். இது மட்டும் இல்லாமல் இறுதிக்கட்டமாக இந்த தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை தான் முழுமையாக சென்று கொண்டிருக்கிறது. இந்த தொகுதி எந்தெந்த தொகுதி எத்தனை தொகுதி வழங்கப்படுவது குறித்து விரிவான விவரங்களை விரைவில் அறிவிக்கப்படும் என தெரிவித்துள்ளார். இது மட்டும் இல்லாமல் கூட்டணி குறித்து நாங்கள் உறுதியாக உள்ளோம், அதாவது திமுகவும் காங்கிரசும் கூட்டணி குறித்து நாங்கள் உறுதியாக உள்ளோம், மாற்று கட்சியில் கூட்டணிக்கு நாங்கள் செல்ல மாட்டோம் என தற்போது செல்வ பெருந்தகை தெரிவித்துள்ளார். இறுதியாக பார்த்தோம் என்றால் முதலமைச்சரை ஏன் சந்தித்தீர்கள் என தொடர்ந்து செய்தியாளர்கள் கேள்வி எழுப்பிய நிலையில் அதற்கு முதலமைச்சர் நாங்கள் மரியாதை நிமித்தமாக சந்தித்து பேசினோம் என தற்போது தன்னுடைய கருத்துக்களை பகிர்ந்துள்ளார். குறிப்பாக மரியாதை நிமித்தமாக நாங்கள் எப்பொழுதும் பேசுவது வழக்கம். அந்த வகையில் தான் இன்று முன்னாள் மத்திய அமைச்சரும் தமிழ்நாடு காங்கிரஸ் செல்வ பெருந்தகையும் நேரில் சென்று மரியாதை நிமித்தமாக நாங்கள் பேசி இருக்கிறோம் என தற்பொழுது தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை செய்தியாளர் சந்திப்பின் மூலம் இந்த கருத்துக்களை பகிர்ந்து வருவது குறிப்பிடத்தக்கது. தமிழக காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை செய்தியாளர்கள் சந்திப்பில் தெரிவித்த கருத்துக்களை முழுமையாக பதிவு செய்தமைக்கு நன்றி லக்ஷ்மணன்.